நீ இந்து தானேங்கிறாங்க. தன்னை தற்காத்து கொள்றதுக்காக அவன் சொல்கிறான், ஹிந்துவாக இருந்தால் என்னங்க எல்லா கடவுளும் ஒன்று தானேங்கன்றான். அடித்து கொண்டுட்டாங்க. அடித்து கொண்டு மரத்துலேருந்து தொங்கி நெருப்பை வச்சு கொளுத்துறாங்க. யாருங்க அவங்க? பாம்புக்கு பாலூட்டி வளர்த்தா அது நம்ம தான் கடிக்கும் அப்படிங்கிற சொலவடைக்கு சரியான உதாரணம் வங்கதேசம். சிஏன்னு சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு கப்சிப்புன்னு மோதியை இந்துக்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கவனிச்சிங்களா? நம்ம பங்களாதேஷுக்காக அவாமி லீகோட சேர்ந்து இந்திய இராணுவமும் போரிட்டு பாகிஸ்தானை நல்லா உதைச்சி வாங்கி கொடுத்த சுதந்திரங்க. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த போரில் செலவு இந்தியாவுக்கு, ஆனால் பெனிஃபிட் ஃபுல்லாக பங்களாதேஷுக்கு. என்றைக்குமே இந்தியா பங்களாதேஷுக்கு நண்பனாகவே இருந்திருக்கு. ஆனால் பங்களாதேஷ் ஷேக் ஹசீனாவுடைய அந்த முஜிபுர் ரஹ்மான் ஷேக் ஹசீனாவுடைய காலத்தை தவிர மற்ற எல்லா டைம்லேயும் பங்களாதேஷ் சைனாவுடைய கைக்கூலியாகவும் பாகிஸ்தானுடைய ரகசிய சிநேகிதியாகவும் தான் இருந்திருக்கு. இப்போ கலேதா ஜியாவும் திரும்பி வந்த ஷேக் ஹசீனாவும் சேர்ந்து அந்த எர்ஷாதுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி இவங்க 2 பேரும் சேர்ந்து பங்களாதேஷில் ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பொம்பளை சண்டை ஆரம்பிச்சு போச்சு. அதை ஏன் கேட்குறீங்க? இதெல்லாம் சொன்னால் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதாவது ஆகஸ்ட் 15ங்கிறது இந்தியாவில் சுதந்திர தினம். அன்றைக்கி தான் முஜிபுர் ரஹ்மான் இறந்த தினம். அன்னைக்கு தான் கலேதா ஜியாவோட பிறந்த தினம். ஸோ இந்த பக்கம் இந்த அம்மா கண்டலன்ஸில் இருக்கும்போது இந்த பக்கம் இந்த அம்மா ரொம்ப பிரம்மாண்டமாக பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள லேடிஸ்க்கும் சண்டை. இந்த லேடிஸும் சண்டையில் பங்களாதேஷ் மாற்றி இவங்க கட்சி அவங்க கட்சி இவங்க 2 பேருக்கு நடுவுலையே தத்தளிக்குது. மாணவர் புரட்சியோட வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தரம் இது அடக்கப்பட்டிருக்கு. பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்துத்துவா இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரமும் ஒரு காரணம். இந்த பிரச்சாரம் நேரு இருந்த போதும் இருந்தது. பாலஸ்தீனியர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள், பாலஸ்தீனியர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், பாலஸ்தீனியர்கள் உரிமை பறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அரபு வம்சாவளியினருக்கு பாலஸ்தீனம் வேண்டும், காசா ஸ்ட்ரிப் வேண்டும் அப்படின்னு நீங்கள் பிரித்து கொடுத்தீங்கல்ல. உலக நாடுகளில் அதுக்கெல்லாம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கல்ல. இன்னைக்கு அப்படியே அப்சைட் டவுன். இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பிரித்து கொடுத்தீங்கல்ல பாலஸ்தீனத்தை. இப்போ அதுக்காக தானே நீங்கள் சப்போர்ட்டாக நிற்கிறீங்க. இஸ்லாமிய நாட்டில் ஒரு பிரச்சனை வருது, இந்துக்களுக்கு அங்கே உயிருக்கு ஆபத்து, மானத்துக்கு ஆபத்து, வாழ்வுக்கு ஆபத்து, அவங்களுக்கு பிரித்து கொடுங்க. பங்களாதேஷ்லேருந்து அகதியாக நீங்கள் வரக்கூடாது. பங்களாதேஷ் இந்துக்கள், வங்கதேசத்து மக்கள், அவங்களுக்கான இடத்தை பிரித்து கொடுங்கள். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மேடம் கஸ்தூரி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். பல விஷயங்கள் தொடர்ந்து இந்திய அரசியல்ல உலக அளவில் பேசப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா வங்கதேசம் அப்படிங்கிறது, வங்கதேசம் என்ற நாடு உருவாவதற்கு இந்தியா தான் காரணம்ங்கிற வரலாறு நமக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், ஒரு படுகொலை அப்படிங்கிறது பெரிய பேசு பொருளாக உலக அளவில் மாறி இருக்கிறது. என்ன நடந்தது வங்கதேசத்தில்? எங்க இருந்து இந்த பிரச்சனை தொடங்கியது? பாம்புக்கு பாலூட்டி வளர்த்தா அது நம்ம தான் கடிக்கும் அப்படிங்கிற சொலவடைக்கு சரியான உதாரணம் வங்கதேசம். பாகிஸ்தானும் வங்கதேசமும் ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தானாக இருந்தபோது இன மொழி வேற்றுமையால் பிரிக்கப்பட்ட பிரித்து பார்க்கப்பட்ட ஒரு மக்களாக இருந்தாங்க. அவங்களுக்கான உரிமைகள் கிடைக்கல. அப்போது 1971 மனிதாபிமானம் என்ற ஒரே அடிப்படையில் நம்ம பங்களாதேஷுக்காக அவாமி லீகோட சேர்ந்து இந்திய இராணுவமும் போரிட்டு பாகிஸ்தானை நல்லா உதைச்சி வாங்கி கொடுத்த சுதந்திரங்க. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த போரில் செலவு இந்தியாவுக்கு, ஆனால் பெனிஃபிட் ஃபுல்லாக பங்களாதேஷுக்கு. ஓகே, நம்ம சொந்த செலவில் ஒரு நாடை உருவாக்கி இருக்கோம் தனியாக. நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் எத்திக்ஸுக்காக ஒரு பிரின்சிபல் பேஸ்டு இது. அதில் நம்மளுக்கு என்ன ஆதாயம் என்ன இருக்குது? இன்றைக்கி அமெரிக்காவோ சைனாவோ ஏதாவது ஒரு வார் பண்ணால் அவங்க அதில் இராணுவ தளவாடங்களையெல்லாம் விற்று நல்ல காசு பார்க்குறாங்க. கொஞ்சம் கமிஷனாக அந்த இடத்துலையே கொஞ்சம் இடம் பார்த்துக்கிறாங்க. நமக்கு என்ன கிடைச்சிது? பங்களாதேஷ்லேருந்து ஒன்றுமே கிடைக்கல. இன்னும் சொல்ல போனால் பெங்கால் பார்டரில் இருக்கிற சில கிராமங்களை நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம், தெரியுமா? ஓகே,
முஸ்லீம் டாமினேட்டட் கிராமங்களே நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம். ஹிந்து டாமினேட்டட் கிராமங்களில் ரொம்ப நம்ம கொடுத்ததில் ரொம்ப சதவீதம் குறைவாக அவங்க கிட்டேருந்து சில 5 கிராமங்களையோ எதையோ நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இப்போ தான் அது நடந்தது. என்றைக்குமே இந்தியா பங்களாதேஷுக்கு நண்பனாகவே இருந்திருக்கு. ஆனால் பங்களாதேஷ் ஷேக் ஹசீனாவுடைய அந்த முஜிபுர் ரஹ்மான் ஷேக் ஹசீனாவுடைய காலத்தை தவிர மற்ற எல்லா டைம்லேயும் பங்களாதேஷ் சைனாவுடைய கைக்கூலியாகவும் பாகிஸ்தானுடைய ரகசிய சிநேகிதியாகவும் தான் இருந்திருக்கு. ஓகே. பங்களாதேஷுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1971 உருவாகக்கூடியது வங்கதேசம். ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர் அவாமி லீக் அப்படிங்கிற, அவாமி லீகுங்கிறது மக்கள் சக்தி, அவாமி லீகுடைய கட்சி. அது அப்போ ஒரு தலைவர் போல இராணுவ வழியில் முயற்சி செய்து கொண்டிருந்த இயக்கம், அரசியல் கட்சி கிடையாது, அது ஒரு இயக்கம். அந்த இயக்கம் மூலமாக அவங்க பல்லாண்டு காலமாக அவங்க வங்கதேசத்தினரின் விடுதலைக்காக பாடுபடுறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்தியா துணை கொடுக்கும் பொழுது தான் அந்த சுதந்திரம் அவங்க கை வருது. ஆனால் 71 to 75 வங்கதேசத்தின் அதிபராக இருந்த முஜிபுர் ரஹ்மானை ஒரு அசாசினேஷனில் குடும்பத்தையே எரிச்சு கொண்டுடுறாங்க. அந்த அந்த அங்கே நல்ல இதுவே கிடையாதுங்க, அந்த வாஸ்துவே சரி கிடையாது. அந்த ஊர் எல்லாருக்குமே அந்த இடமே ஒரு இரத்தக்கரை படிந்த ஒரு வரலாறு. அந்த நாட்டுக்கே ஆரம்பத்துலேருந்து, இன்னும் சொல்லப்போனால் ஆரம்பத்துக்கு முன்னாடியிலேருந்து பார்ட்டிஷன் நடக்கும்போது மிகப்பெரிய உயிரிழப்பு நடந்ததும் அந்த ஏரியாவில் தான். ஓகே. பாகிஸ்தானுக்கு போனவனை விட இங்கே செத்தவன் அதிகம். ஓகே. இது இப்போ 4 வருஷத்துக்கு கழிச்சு முஜிபுர் ரஹ்மான் குடும்பத்தோடு எரிக்கப்படுகிறார், எரித்துக்கு கொலை செய்யப்படுகிறார். அதில் தப்பிச்ச ஒரே ஆள் ஷேக் ஹசீனா. ஓகே. அவங்க எங்கேயோ ஜெர்மனிலேயோ இங்கிலாந்துலேயோ ஐரோப்பாவில் எங்கேயோ படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க, அதனால் அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பல மாதங்கள் கழித்து தான் ஷேக் ஹசீனா திருப்பி அவங்களுடைய தாய்நாட்டுக்கு திரும்பி வர்றாங்க. அப்பவும் இந்தியா அவங்களுக்கு துணை நிற்குது. அப்பவும் அவங்களுக்கான அப்போ எர்ஷாத் அப்படிங்கிறவர் தான் அதிபர். அவங்களுக்கு எதிராக இவங்க திரும்பி மக்கள் சக்தியில் அவங்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. சாரி எர்ஷாதுக்கு அப்புறம் ஜியாவுர் ரஹ்மான். எர்ஷாதுடைய கொடுங்கோல் ஆட்சியை மக்கள் விரும்பலை. அப்போ மிலிட்ரி ஆட்சி, ராணுவ ஆட்சி தான் இருந்தது. ஓகே. முஜிபுர் ரஹ்மானுக்கு அப்புறம் ராணுவ ஆட்சி மக்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, உரிமையும் கிடையாது. அப்போ ஜியாவுர் ரஹ்மான் முஜிபுர் ரஹ்மானோட சேர்ந்து இது பண்ணவர், போரிட்டவர், அவருடைய இராணுவப்படை தளபதியாக இருந்தவர். அவர் இப்போ அதிபராகிறார். இப்போ அவரும் அசாசினேட் ஆகிறார். ஓகே. இப்போ அவங்களுடைய மனைவி தான் கலேதா ஜியா. இப்போ கலேதா ஜியாவும் திரும்பி வந்த ஷேக் ஹசீனாவும் சேர்ந்து அந்த எர்ஷாதுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி இவங்க 2 பேரும் சேர்ந்து பங்களாதேஷில் ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க. ஓகே. இவங்க 2 பேருக்கும் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பொம்பளை சண்டை ஆரம்பிச்சு போச்சு. அதை ஏன் கேட்குறீங்க? இதெல்லாம் சொன்னால் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதாவது ஆகஸ்ட் 15ங்கிறது இந்தியாவில் சுதந்திர தினம். அன்னைக்கு தான் முஜிபுர் ரஹ்மான் இறந்த தினம். ஓகே. அன்னைக்கு தான் கலேதா ஜியாவோட பிறந்த தினம். ஸோ இந்த பக்கம் இந்த அம்மா கண்டலன்ஸில் இருக்கும்போது இந்த பக்கம் இந்த அம்மா ரொம்ப பிரம்மாண்டமாக பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள லேடிஸ்க்கும் சண்டை. இந்த லேடிஸும் சண்டையில் பங்களாதேஷ் மாற்றி மாற்றி இவங்க கட்சி அவங்க கட்சி, அவங்க கட்சி இவங்க கட்சி, இவங்க 2 பேருக்கு நடுவுலையே தத்தளிக்குது. இந்த நேரத்தில் ஆயிப்போச்சு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் ஷேக் ஹசீனா திருப்பி இருக்கிறாங்க. இப்போ ஒன்று அவங்க வருவாங்க, இல்லை இவங்க வருவாங்க, இப்படி தான் வரும். அப்போ இந்த மாணவர் புரட்சி அப்படிங்கிறது தொடங்குது. மாணவர் புரட்சியோட வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தரம் இது அடக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான், சைனா இந்தியாவுடைய வளர்ந்து வரும் சக்தியை தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த சவுத் ஏஷியன் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க, தெற்காசிய இந்திய துணைக்கண்டம்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணுங்கிறத அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர், லடாக்கு, சியாச்சன் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் நம்மளை டீஸ்டெபிலைஸ் பண்ணணும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதோ இன்னைக்கு இதில் வரைக்கும்
பெஹல்காமு, இப்போ அந்த இதுலேருந்து வந்து எல்லா இடத்துக்கும் ரெட் ஃபோர்ட்டில் மாட்டினாங்க. அது அந்த மாதிரி அவங்க வந்து அதை விடவே இல்லை. அவங்க வந்து என்னைக்கு பாகிஸ்தான் உருவாச்சோ அன்றைக்கே அவங்க ஒரு தீவிரவாத தேசமாக தான் அவங்க உருவானாங்க. பங்களாதேஷில் சைனாவுடைய இதை பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை பிடிக்கிறான். அவனோட ஸ்ட்ராட்டஜி அது, சுற்றி வளைக்கிறானாம். ஸ்ரீலங்காவை பிடிச்சி ஸ்ரீலங்காவில் அவங்களுக்கு வந்து போர்ட்டு கட்டித்தரேன், போர்ட் சிட்டி கட்டித்தரேன்னு சொல்லி அவங்கள கடனில் அழுத்தி அவங்கள ஒன்றுமில்லாமல் ஆக்கி வச்சிருக்கிறான். இன்னொரு பக்கம் டிபெட்டில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிரச்சனை ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் அருணாச்சல் பிரதேஷில் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்முடைய இந்திய மக்களை வந்து அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான். பாஸ்போர்ட்டை காமிச்சா நீ சைனீஸ் பாஸ்போர்ட்டை காட்டு, இந்தியா பாஸ்போர்ட்டை காட்டுறேன்னு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இம்ப்ரெஷனே பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி அவனும் சுற்றி பர்மாவில் மூட்டி விடுறான். அவன் அங்கே பொருளாதார வகையில் எல்லாரையும் அடிக்கிறான். பங்களாதேஷும் சைனா அப்படி தான் வந்து கப்சா பண்ணிட்டான். அவங்க வந்து சைனா கிட்ட எவ்வளோ காசு வாங்கியிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு கடன் பட்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் திருப்பி கொடுக்கணும்னா அவங்க அடிமை வாழ்க்கை தான் வாழணும். இந்த இன்சிடென்ட் எல்லாம் சீனாவினுடைய உந்துதலும் பாகிஸ்தானுடைய இதுதான் சொல்றீங்க? வித்தவுட் டவுட் அவங்க ரெண்டு பேருடைய கூட்டு களவாணித்தனம் இல்லாமல் பங்களாதேஷில் இவ்வளவு பெரிய ஒரு கலவரம் நடக்கவே நடக்காது. இவங்க வந்து மாணவர் புரட்சி அப்படின்னு சொன்னாங்கல்ல, அங்கே தான் ஷெரீஃப் ஹாதி அப்படிங்கிற ஒரு தலையை நம்ம பார்க்குறோம். ஓகே, இந்த ஷெரீஃப் ஹாதி இருக்கிறார, இவர் வந்து இந்தியாவுக்கு எதிராக மிக அதிகமாக இந்துக்களுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் பேசக்கூடியவர். அடடா, ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். பங்களாதேஷ் பிரிஞ்சு போன போது அது ஒட்டுமொத்தமான ஒரு ஒரு இஸ்லாமிய தேசமாக அது இல்லை. அது 1971 நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அது வந்து வெஸ்ட் பெங்கால் தான். ஓகே, எப்படி கல்கட்டாவோ அப்படிதான் டாக்கா. இங்கேயும் வந்து நல்ல குடும்பங்கள், இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்கிறாங்க. அங்கேயும் வந்து அருமையான பாரம்பரியமான வழியாக வந்து இந்து குடும்பங்கள் இருக்கிறாங்க, இந்து வம்சாவழியினர் இருக்கிறாங்க. பஞ்சாபிகளும் இருக்காங்கன்னு சொன்னாங்க, கொஞ்சம் சீக்கியர்கள் கூட இருக்காங்க. சித்தகாங் முழுக்க வந்து நம்முடைய சுதந்திர வரலாறுக்கு அங்கே இதெல்லாம் இருக்கு. சித்தகாங் ஆர்ம்ஸ் ஃபேக்ட்ரியில தான் அங்கே வந்து ஒரு பெரிய இதெல்லாம் பண்ணாங்க, ஒரு ரெபெலியன்லாம் பண்ணாங்க. ஸோ அங்கே நிறைய ஹிந்துஸ் இருக்காங்க. ஐ திங்க் இப்போ குறைஞ்சிட்டாங்க, லட்சத்துக்கு கீழே அந்த நம்பர் வந்துக்கிட்டு இருக்கு. பட் ஒரு டைமில் கணிசமான 15 lakh ஹிந்துஸ் வரை இப்போ இல்லை. இப்போ வந்து அது ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சதுக்கு காரணம் மத ரீதியான தாக்குதலை அவங்க 1971 சதிச்சுட்டே தான் இருக்காங்க. மத மாற்றம், கட்டாய மத மாற்றம், அப்புறம் வேலை கொடுக்காம பொருளாதாரமாக அவங்கள வந்து அமுக்கி வைக்கிறது, இப்படி நிறைய அப்யூஸ், நிறைய டிஸ்கிரிமினேஷன் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதை விட அதோட இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்தியா நல்ல செழிப்பாக இருக்குது, பங்களாதேஷ் ஒன்றும் சொல்லியிருக்கிற மாதிரி இல்லை. இப்போ தான் அவங்களுக்கு அந்த டிஷர்ட் பிஸ்னஸ்ஸு கொஞ்சம் பச்சை பிடிச்சது. அது அவங்க அதையும் இந்த புரட்சி அது இது அப்படின்னு சொல்லி கலவர பூமியாக மாறினதில் 2 வருஷமாக அவங்களுக்கு அந்த வேலையும் இல்லை. ஸோ தேவ் ஆல்வேஸ் பீன் அக்ரிகல்ச்சுரலில் பெருசாக வரலாம், ஆனால் வரமாட்டாங்க. ஒரு ஏழ்மை நாடு தான் அவங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? அங்கிருந்து நாங்க அரிசி கொடுக்கலன்னா இந்தியாவில் சாப்பாடு அவங்க ரொம்ப உலகத்திலேயே ரொம்ப ஏழ்மையான நாடுகள்ல பங்களாதேஷுக்கு வந்து ஒரு இடம் இருக்கு, தெரியுமில்ல? கீழே இருந்து பார்த்தீங்கன்னா டாப் 10ல எப்போ வருவாங்க அவங்க. மக்கள் தொகை மிக அதிகம், சின்ன ஊரில் மக்கள் தொகை மிக அதிகம் அவங்களுக்கு. ஸோ இப்படி இருக்கிற சமயத்தில் இந்தியா மேலே வெறுப்புணர்ச்சியை விதவிதமாக தூண்டுறாங்க. அதுக்கு ஒரு கருவி வந்து இந்தியாவுடைய செழிப்பு ஒரு காரணம், இந்தியாவுடைய இராணுவ வலிமை ஒரு காரணம். பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்துத்வா, இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரமும் ஒரு காரணம். இந்த பிரச்சாரம் நேரு இருந்த போதும் இருந்தது. இல்லைன்னா ஏன் பாகிஸ்தானுக்கு நேரு இந்துத்துவாவா? ஏன் வந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு? முஸ்லிம்களை வந்து இந்தியாவில் சரியாக வச்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்ன போது இங்கே இருந்தவங்க நேரு காந்தி இருந்தானே, அப்போவுமே அப்படி தான் அவங்க சொல்லி புரிஞ்சாங்க. இங்கே இப்போ சமீப காலமாக ஆன்டி இண்டியன் சென்டிமெண்ட் அப்படிங்கிறத ஒரு இயக்கமாகவே, என்னை பொறுத்த வரைக்கும் சைனாவோட காசு, பாகிஸ்தான் காசு, அதுக்கு மேலே அமெரிக்கா காசு கூட இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் அவ்வளோ பெரிய அறிவாளி கிடையாது. ஆனால்
நான் அந்த சந்தேகத்தை நான் படுறேன். எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதுல யுஎஸ் இன்வால்வ்டுன்னு தான் சொல்றாங்க. நான் ஏன் சந்தேகப்படுறேன், இந்தியா ஒரு வல்லரசு ஆகக்கூடியதை, அது வல்லரசு ஆனா யார் யாருக்கெல்லாம் அடியோ அவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்து இந்த விஷயத்தை வந்து இந்தியாவுக்கு எதிராக திருப்பி இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடந்த ஒரு 5-6 வருடமாகவே புகைந்து கொண்டிருந்தது ஆன்டி இந்தியா அண்ட் ஆன்டி ஹிந்து. ஏன்னு சொன்னீங்கன்னா, ஹிந்துவாக இருந்துட்டா அவங்களுடைய அந்த பேச்சு, அணுகுமுறை, அவங்களுடைய அந்த மன ஓட்டு இதெல்லாம் வந்து மக்கள் கேட்குறாங்க. மக்கள் நம்ப மாட்டாங்க இல்லைங்க. நேற்று வரைக்கும் கூடவே இருந்தவங்க இன்னைக்கு வந்து அவங்க எப்படி கெட்டவங்கன்னு சொன்னா எப்படி நம்புறது? இந்தியாவில் எல்லாரும் இந்துக்கள்லாம் கெட்டவங்க, இந்தியா கெட்டவங்க, இந்துக்கள் இந்தியாவில் இருக்கிற இந்துக்கள் கெட்டவங்க அப்படின்னு சொன்னாதான் 2 பேருக்கு நடுவில் நம்ம வந்து ஒரு பிரிவினை ஊட்ட முடியும். இல்லையே, என் பக்கத்து வீட்டுக்காரன் இந்து தானே, அவன் ஏன் நல்லா தெரியுமே அவனன்னு சொன்னால் நீங்கள் எப்படி அதுக்கப்புறம் உங்களுடைய பிரிவினை அங்கே பேச முடியும்? ஸோ பங்களாதேஷில் ஒரு விஷத்தை ஊட்டுறாங்க, இந்துக்களுக்கு எதிரான இஸ்லாமிய மன கிளர்ச்சியை உண்டு பண்ணுறாங்க. அப்படி ஒருத்தர் தான் ஷரீஃப் ஹாடி. அவர் இந்தியாவுக்கும் இந்து மதத்துக்கும் எதிராக என்னால் ஒரு வார்த்தையை கூட இங்கே திருப்பி சொல்ல முடியல. அவர் ரொம்ப அடிமட்டத்துக்கும் கீழே விமர்சிச்சு பேசியிருக்கார் பொதுவெளியில. அவர் மோதியை பற்றி பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் கொதிக்கும் உங்களுக்கு. ஒரு தனி மனித தாக்குதலை எவ்வளவு தரங்கெட்டு பண்ண முடியுமோ அப்படி பண்ணியிருக்காரு. இந்துக்களை பற்றி அவர் பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இப்படி ஒரு அப்படி பேசுறத கேட்டால் எனக்கே கூட என் மேலேயே சந்தேகம் வந்துடும். அந்த அளவுக்கு பேசுறாரு. தரம் கெட்ட பேச்சு. என்னவோ இந்தியா தான் உலகத்தின் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம்னு, இந்து மதம் தான் இஸ்லாமியர்களின் பிரச்சனைகளுக்கும் வங்கதேசத்தினர் பிரச்சனைகளுக்கும் காரணங்கிற மாதிரியும் ரொம்ப ரொம்ப கொச்சையாகவும் ராவாகவும் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வகையிலும் பேசி கொண்டிருந்தவர் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு இணக்கமாக போகிறாங்க அப்படிங்கிறத சாக்கா வச்சுக்கிட்டு அந்த அம்மாவை மாணவர் புரட்சிங்கிற பேரில் தூக்குறாங்க. ஓகே. அப்போ யூனுஸ் வரார். முகமது யூனுஸ்ங்கிறவர் கிராமின் பேங்குடைய தலைமை அதிகாரி. அவர் வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்சிங் அப்படின்னு ஒரு விஷயத்த பெண்களுக்கும் சிறு வங்கதேசத்துடைய இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல யூனஸ் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நோபல் பிரைஸ்லாம் வாங்கியிருக்காரு. ஆனால் ஒன்றுங்க, நோபல் பிரைஸ் வாங்குறவங்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் விங்காக இருப்பாங்க. ஓகே. அவங்க நோபல் பிரைஸ் வாங்குறவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த யூரோப்பியன் அஜெண்டாவில் தான் இருப்பாங்க. ஏஷியாவில் வந்து ஒரு வல்லரசு வந்தால் அவங்களுக்கு பொறுக்காது. ஓகே. சைனாவையே கூட அவங்களுக்கு பொறுக்காது. சைனாவிலேயே வந்து அவங்க சைனாவுக்கு எதிராக விமர்சிக்கக்கூடிய இன்றைய சைனீஸ் ரெஜிமை விமர்சிக்கக்கூடியவங்களுக்கு தான் அவங்க வந்து பரிசு கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அஜெண்டா அவங்களுக்கு இருக்குது. அதனால் யாசர் அராஃபட்டுக்கு கொடுப்பாங்க, பாலஸ்தீன விடுதலைக்கு போரிட்டாங்கன்னு கொடுப்பாங்க, சவுத் ஆப்பிரிக்கா நெல்சன் மண்டேலா கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அகேன்ஸ்ட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு நிறைய பேருக்கு கொடுப்பாங்க பொலிட்டிக்கலாக. ஓகே. நான் இதை தவறுன்னெலாம் சொல்லலை. இதை ஒரு அஜெண்டா இருக்கிறதுனால பங்களாதேஷில் யூனுஸ்க்கு கொடுக்கும்போது அதை எக்கனாமிக் ப்ரைஸாக தான் கொடுத்தாங்க. ஆனால் அது எக்கனாமிக்கா பீஸா பாலிட்டிக்ஸா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நாம சந்தேகப்பட வேண்டியிருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசு. ஏன்னா முகமது யூனுஸ் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு எக்கனாமிஸ்டா பிஹேவ் பண்ணல, ஒரு பொலிட்டீஷியனாக பிஹேவ் பண்ணுறார். பொலிட்டீஷியனாக மட்டும் இல்லாமல் ஒரு முஸ்லிமா, ஒரு சைனாவின் பகடக்காயாக அவர் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டார். முஸ்லிமாக ஒரு அடையாளப்படுத்திக்கிட்டார். இன்னைக்கு நிலைமை கட்டுக்கு மீறி போனதுக்கு அப்புறம் அவர் வந்து நியாயம் தர்மம் இந்துக்களுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காரு இல்லை. இதே யூனுஸ் தான் போன வருஷம் சின்மாய் தாஸை சிறைப்படுத்தினவர். இன்னைக்கு வரைக்கும் சின்மாய் தாஸுக்கு சிறையில் தான் வாடிக்கிட்டு இருக்கிறாரு. சின்மாய் தாஸ் வந்து யாரையும் கட்டாய மதமாற்றம் பண்ணல. சின்மாய் தாஸுங்கிறது மக்களுக்கு சொல்லிக்கிற இஸ்கானுடைய ஒரு துறவி. பங்களாதேஷில் இஸ்கான் அமைப்பின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர். அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் சரி, அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் சரி, எல்லாம் இஸ்லாம் தான், பொதுமக்களுக்கும் சரி இஸ்கான் என்ற அமைப்பின் மூலமாக அன்னதானம் செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவரை மதமாற்றம், பிளாஸ்ஃபெமி குற்றம் அப்படின்னு ஷரியால அப்படி உள்ள நீங்கள் சிறையில் தள்ளுறீங்க. அவருக்கு ரமன் ராய்னு ஒருத்தர் வந்து இதுவாக இருக்கிறாரு, அட்வொகேட்டாக இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில்
உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறார். இதெல்லாம் யார் வேலை? இன்னைக்கு பண்ண வேலை கிடையாது. இது போன வருஷம் யூனுஸ் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் பண்ண வேலை. அங்க அப்பவே இந்துக்களுக்கு எதிரான கலவரங்கள் உண்டாயிடுச்சு. அப்பவே அதனால சின்மய் தாஸ் உள்ள போகும்போது பாதுகாப்பு இல்லை. அப்போலேருந்து நாங்க குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்து ஜெனோசைட் நடக்குது பங்களாதேஷ்ல, இந்து ஜெனோசைட் நடக்குது பங்களாதேஷ்லன்னு போன வருஷமே இந்த குரல் வந்துருச்சு. அப்பெல்லாம் யூனுஸ் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாரு. தாரிக் அன்வரை இறக்குனாரு. தாரிக் அன்வர் யாருன்னா ஜியாவுர் ரஹ்மான் கலேதா ஜியாவுடைய மகன். இப்போ ஷரீஃப் ஹாதி இவருக்கு எதிராக வர்றாருன்னு சொன்னதும் அவர் ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை மக்களை ஒரு ஃபோர்ஸை கலெக்ட் பண்ணுறாருன்னு சொன்னது இவர் தன்னை சரி பண்ணிக்கிறதுக்காக இவர் ஃபஸ்ட்டு ஆன்டி இண்டியாவாக பேசினாருங்க. ஷேக் ஹசீனாவுக்கு டோட்டலாக எதிராக பேசினாரு, ஆன்டி இண்டியாவை பேசினாரு, அமெரிக்காவை வரவேற்றாரு, பாகிஸ்தானுக்கு வரவேற்றாரு, சைனாவை வரவேற்றாரு. இப்போ டோட்டலாக அவர் அதை மாற்றி பேசுகிறாரு. இன்னைக்கு எலெக்ஷன் ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. பிப்ரவரியில் எலெக்ஷன் ஆர்டர் பண்ணதும் அங்கே பிரச்சனை மறுபடியும் வெடிக்குது. ஓகே, இவர் அதை எலெக்ஷனை நோக்கி இவர் நகர்கிறார். தாரிக் அன்வரை வச்சு இப்போ பொலிட்டிக்ஸை திருப்பி ஜியாவுர் ரஹ்மான் மகனை வச்சு மக்களுடைய அபிமானத்தை இவர் பெற ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னதும் இந்த ராடிக்கல் விங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ அவரை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவரை எதிர்க்க ஆரம்பித்ததும் இவனுக்கும் சைனா தான், அவனுக்கும் சைனா தான். இவர் உடனே இவர் தன்னை இன்சுலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது யூனுஸுக்கும் எதிரானவன், இந்தியாவுக்கும் எதிரானவன் ஷரீஃப் ஹாதி 12ஆம் தேதி டிசம்பர் முகமூடி அணிந்தவர்களால் சுட்டு தள்ளப்படுகிறான். ஓகே, இப்போ அவன் செத்து போயிட்டான். அதுக்கு ஒரு காரணம்ல சொல்லப்படுது. அவர் இந்திய வரைபடத்தை சில மாநிலங்களை காட்டுறப்ப வங்கதேசம் அப்படிதான் பேசுவாப்ல. அவரு அந்த வரைபடத்தை வெளியிட்டாருன்னு சொல்றாங்க. வடகிழக்கு மாநிலம். ஆமா, இவர் சுடப்பட்டிருக்கிறாருங்க. இவர் செத்துட்டாரு. அடையாளம் தெரியாத மனிதர்களால் செத்துட்டார். உடனே அதுக்கு உடனே அங்கே ஏற்கனவே விதவிதமாக கலவரம் பண்ணிட்டு இருக்கவங்க அல்வா தின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்தியா தான் சதி பண்ணிருச்சு, இந்திய வெளியுறவுத்துறை வேலை தான் திட்டம் போட்டு ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாங்க. ஐயோ ஐயோ, இது இந்திய சதி, இந்திய சதி. வா, இந்தியா ஒழிக, மோடி ஒழிக, அவர் ஒழிக, இவர் ஒழிக, எல்லாரும் ஒழிக, இந்து ஒழிகன்றதுல போய் ஷரீஃப் ஹாதி இறந்த இடத்துக்கும், ஏன்னா ஷரீஃப் ஹாதி அரசியல் ஆம்பிஷன்ஸ், தேர்தலில் போட்டி போடுறேன்னு இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் யூனுஸ் தாரிக் அன்வரை இறக்குறாரு. இதெல்லாம் ஒரு குழப்பம். இந்த மனுஷன் எங்கேயோ இருந்திருக்கிறாரு. இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பங்களாதேஷோட இன்னொரு கார்னரில் தீபு சந்திரதாஸ்னு ஒரு கார்மெண்ட் ஒர்க்கர், இந்த பனியன் ஃபேக்ட்ரி சொன்னேன் இல்லையா, அதில் வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஆள். அவங்க எவ்வளவு அந்த குடும்பம் புவர்னா, அவங்களுக்கு செல்ஃபோன் இல்லை, அவங்களுக்கு எந்த விதமான ஒரு வசதியுமே இல்லை, டிவி இல்லை, ரேடியோ இல்லை, எதுவுமே இல்லை. அவ்வளோ புவர். அந்த ஃபேமிலியில் அப்பா, வயசான அம்மா, ஒரு இளம் மனைவி, அவனை நம்பி 2 குழந்தைங்க. எல்லாருக்கும் சோறு போடுறதுக்காக அவன் தூரதேசத்தில் போய் ஏதோ ஒரு வெளியூரில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தா, இந்துங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை சூழ்ந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய போலீஸே அந்த பிடிச்சி கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம இதெல்லாம் நான் இப்போ விளக்க வேணாம், ஏன்னா இதெல்லாம் அவன் என்ன சொல்லிட்டான், ஐயோ என்னங்க நீ இந்து தானே, இந்து தானேங்கிறாங்க. தன்னை தற்காத்து கொள்றதுக்காக அவன் சொல்கிறான், ஹிந்துவாக இருந்தால் என்னங்க எல்லா கடவுளும் ஒன்று தானேங்கன்றான். அடிச்சு கொண்டுட்டாங்க. அடித்து கொண்டு மரத்துலேருந்து தொங்கி நெருப்பை வச்சு கொளுத்துறாங்க. யாருங்க அவங்க? எந்த மதத்துலங்க அதெல்லாம் சொல்லியிருக்கு? யாருங்க இவங்க? ஆனால் அவங்க அதை மதத்தின் பேரால் தான் செஞ்சாங்க. அப்போ அந்த மதத்தில் ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. ஏன்னா அந்த அவங்களே யூனுஸே பயந்து போய் அடுத்த நாள் காலையில் இதை நான் கண்டிக்கிறேன்னு அவரே அறிக்கை விடுறாரு. ஏன்னா அவர் நம்பி இருக்கிற அமெரிக்கா கூட அவரை கைவிட்டுருங்க. இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்குறேன். இந்த மாதிரி சம்பவம்லாம் பண்ணால் யாருமே அதில் பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அவர் அவசர அவசரமாக திகில் அடிச்சா இப்போ அவருக்கே ஆபத்து இருக்குங்க. இப்போ ஏன்னா அதாவது கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான். நீ ஒருத்தனுக்கு தன்வினை தன்னை சூடும். நீ ஒருத்தனுக்கு தெனை விதைச்சா தெனை தான் விளையும், வெனை விதைச்சா வெனை தான் விளையும். நீ இத்தனை பேரை சின்மயதாசை நீ போட்ட இல்லை சிறையில், இன்னைக்கு ஒருத்தன் ஒருத்தன் செத்தும் அங்கே உன்னை அச்சுறுத்திட்டு இருக்கிறான். இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் இந்தியா சதின்னு சொன்னவங்க இன்னைக்கு அந்த இன்குலாப் மஞ்சா
அதுதான் ஷரீஃப் அதியோட கட்சி. ஓகே. இன்குலாப் மஞ்சாவை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, யூனுஸுடைய அமைச்சர் தான் இதுல சதியில ஈடுபட்டிருக்கிறாரு, அவர் தான் வந்து போட்டு தள்ளிட்டாரு எங்க தலைவர்னு சொல்லிட்டாரு. உடனடியா அங்க வந்து அந்த முஃப்திகர் குதா ஷைபா அந்த அமைச்சர் இன்னைக்கு வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. இப்ப இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன் நம்ம பேசிட்டு இருக்கும்போது. இந்தியா மோடி எப்படி டீல் பண்றாரு இந்த விஷயத்தை பார்க்குறப்ப உலக அரசியல்ல? இல்ல அது எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்போ அங்கேயே அவங்களே வந்து ஒருத்தர் வந்து அவங்க யாரை எல்லாரும் ஒருத்தர் கை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று வரைக்கும் இந்தியாவை கை காமிச்சு இந்துக்களை இது பண்ணி இன்னைக்கு அமிர்தா முந்தால்னு இன்னொருத்தனை அதே போல் அடிச்சே கொண்டிருக்காங்க. லிஞ்சிங் அப்படின்னு அடித்து கொள்வது. அப்புறம் இதை சாக்கா வச்சு அங்கே இருக்கக்கூடிய பெண்களை கற்பழிக்கிறது. இது வந்து ஏற்கனவே ஒரு வருஷம், மீண்டும் சொல்கிறேன், ஒரு வருஷமாக அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வருஷமாக அந்த ஜெனசைடு இன்னைக்கு தான் உலகில் அதை வாயை திறந்து எல்லாரும் பேசுகிறாங்க. இன்னைக்கு தான் மேற்கத்திய நாடுகளில் அதை பேசியிருக்காங்க. போன வருஷம் இது ஒரு பிரச்சனை ஆகலை. இந்தியா இதை எப்படி டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, பங்களாதேஷுடைய தேரியை கேட்டிங்கன்னா இந்திய உளவுத்துறை, இந்திய போன்ற ஏஜென்சிகள் இவங்க தான் எங்களை வந்து இது பண்ணாங்கன்னா அங்கே அவங்க கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் நான் ரொம்ப பெருமைப்படுவேன். ஏன்னா பங்களாதேஷுடைய இறையாண்மையை விட இந்தியாவுடைய வலிமை என்னைக்கும் சமரசம் ஆகக்கூடாதுன்னு என்ன போன்றவர்கள் நினைப்பாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே போயிட்டு எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துட்டு வந்தீங்கன்னு நான்லாம் ரொம்ப வருத்தப்பட்ட ஆள். மிட் நைட் ஸ்ட்ரைக் அடிச்சுட்டு அன்றைக்கே அவனையெல்லாம் மண்டியிட வச்சுருக்கணும் பாகிஸ்தானில். இன்றைக்கி பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு அங்கே உள்ளா இருக்கிறாங்க. இந்தியர்களுக்கு தொப்புள் குடி உறவு அவங்க. அவங்கள வந்து நம்ம காப்பாற்றி தான் ஆகணும். அப்போ அவங்க எல்லாரையும் நிறைய பேர் பேசுகிறாங்க. மோடி அவர்களை நிறைய பேர் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சிஏன்னு சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு கப்சிப்புன்னு மோதியை வந்து இந்துக்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கவனிச்சிங்களா? சிஏஏக்கு ஐயோ எல்லாம் இஸ்லாமியருக்கு எதிரான சட்டம் சொன்னாங்களா? இன்னைக்கு என்ன ஆகுது? கடைசியில் அந்த சிஏஆல இன்னைக்கு அங்கே அசிலம் யாராவது உயிருக்கு பயந்து ஓடி வந்தாங்கன்னா இமீடியட்டாக நம்மளால அதை ப்ராசஸ் பண்ண முடியுங்க, இல்லைங்களா? நான் அதுக்கு கூட வரல. நான் என்ன சொல்கிறேன், பாலஸ்தீனியர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள், பாலஸ்தீனியர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், பாலஸ்தீனியர்கள் உரிமை பறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அரபு வம்சாவளியினருக்கு பாலஸ்தீனம் வேண்டும், காசா ஸ்ட்ரிப் வேண்டும் அப்படின்னு நீங்கள் பிரித்து கொடுத்தீங்கல்ல உலக நாடுகளில். அதுக்கெல்லாம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கல்ல. இன்னைக்கு அப்படியே அப்சைட் டவுன். இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பிரித்து கொடுத்தீங்கல்ல பாலஸ்தீனத்தை. இப்போ அதுக்காக தானே நீங்கள் சப்போர்ட்டாக நிற்கிறீங்க. இஸ்லாமிய நாட்டில் ஒரு பிரச்சனை வருது, இந்துக்களுக்கு அங்கே வந்து உயிருக்கு ஆபத்து, மானத்துக்கு ஆபத்து, வாழ்வுக்கு ஆபத்து, அவங்களுக்கு பிரித்து கொடுங்க. இதை இந்தியா செய்யணும். 1971 எப்படி மனிதாபிமான முறையில் அவங்க வந்து பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷை விடுவிச்சாங்களோ அதே போல் இன்று மேற்கு வங்கத்துக்கு பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பை விடுதலை செஞ்சு கொடுக்கணுங்க இந்தியா. அங்கேருந்து எல்லாரையும் நம்ம ஏற்று திருப்பி அவங்களையும் இந்திய பரப்புக்குள்ளே கொண்டு வர்றது கிடையாது. அங்கே இருக்கிற அது இந்துவாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக அவனுக்கு அங்கே இருக்கிற குடியுரிமையை நம்ம வந்து அவன் விட்டுருணுமா? அது அவனுடைய மண் இல்லையா? அவன் மண்ணை விட்டுட்டு அவன் வேறு தேசத்துக்கு வந்து வேற எங்கேயோ வந்து பிழைக்கணுமா? சிந்திகளுக்கு பாகிஸ்தான்லேருந்து இங்கே அப்படி தான் வந்தாங்க. ஊர் உறவு, ஆஸ்தி பிராப்தி, வியாபாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வெறும் அகதியாக வந்தாங்க. பர்மாலேருந்து அகதியாக வந்தாங்க. பங்களாதேஷ்லேருந்து அகதியாக நீங்கள் வரக்கூடாது. பங்களாதேஷ் இந்துக்கள், வங்கதேசத்து மக்கள், அவங்களுக்கான இடத்தை பிரித்து கொடுங்கள். அவங்களுக்கான பாதுகாப்பை அவங்க அமைதியாக அங்க பொழைச்சு போகட்டும், பிரித்து கொடுங்க. கசா எப்படி நடக்குதோ அதே போல இங்க இன்னொரு அழகான ஒரு நிலப்பரப்பு அமைதியான முறையில் அவங்களுக்கு பிரித்து கொடுங்க. அதுதான் இதுக்கு சரியான தீர்வா இருக்க முடியும். இன்னொரு வகையில ஜியோ பொலிட்டிக்கலா சொல்றேன், பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு பார்டர் வேணுங்க. அந்த பார்டர் சைனாக்காரனுக்கு கைக்கூலியா இருக்கிற பார்டரா இருக்கக்கூடாது. அப்போ நம்ம தொப்புள் கொடி உறவுகளை அங்கே செட்டில் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். பல விஷயங்கள் வங்கதேசத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் குறித்தும் இந்தியா அதை எப்படி கையாளுது அப்படிங்கிற விஷயங்கள் குறித்தும் எங்களுக்காக வரலாற்று நிகழ்வுகளோட பழைய சம்பவங்கள்லேருந்து தொடங்கி இப்போ வரைக்கும் பதிவு பண்ணீங்க. உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி மேடம்.